முதல்ல இந்தியாவில் பேக்கரி வரும்போது அதில் ஒன்றது 2 ஐட்டம் தான். ஒன்று பன்னு, இன்னொன்று பிரெட்டு. இது வந்து அன்னைக்கு சூழ்நிலையில ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் பசியை போக்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு உணவாக இருந்துச்சு. அப்புறம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு எல்லாமே அந்த பன் பட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்தியாவில். அதனால தான் நிறைய பேக்கரிஸ் வந்து வளர தொடங்குச்சு. ஆனால் இன்னைக்கு பேக்கரிங்கிறது ஒரு லக்ஸரியான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாம்பேயில் ஜூவில் குல்மோகர் ரோட் மெயின் ரோட்ல இருக்குது டியோ ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு பேக்கரி. இது வந்து ஒரு கேக், ஒரு பீஸ் கப் கேக்கோட விலை வந்து 130 rupees. இது வந்து நீங்க லக்ஸரியான பேக்கரியா இல்ல மாடரேட்டான பேக்கரியா நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாடரேட்டா தான் இருக்குது. ஆனா நான் முதல்ல கேக், எனக்கு விவரம் தெரிஞ்சு கேக் வாங்கும்போது ஒரு கேக் வந்து 5 rupees, less than 5 rupees அந்த ரேஞ்ச் தான். ஒரு பப்ஸோட விலை 2 rupees. ஸ்கூல் கேன்டீன்ல இங்க வந்து 90 rupees. அந்த மாதிரி இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், குனாஃபா கேக், ப்ரௌனி, பிளாண்டி, கப் கேக்ஸ், மஃபின்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபிளேவர்ஸ், நேச்சுரல் கலர்ஸ் வச்சு பண்றதா. இது ப்ரமோஷன் கிடையாது. நாங்க வாங்கினது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேக்கரி பாக்குறேன். ஏன்னா கலர்ஃபுல் கேக்ஸ் உள்ள பேக்கரி தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால உங்க கூட ஷேர் பண்றேன். வெஜ், நான்வெஜ், அதுமே மோஸ்ட்லி எல்லா கேக்ஸுமே வந்து எக்லெஸ் கேக் தான். இங்க நான் பார்த்த ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, நீங்க சாதாரணமா எல்லா பேக்கரிஸ்லயுமே அந்த கலர்ஃபுல்லான கேக்ஸ் பார்க்கிறோம் இல்லையா, அந்த நோ ஆர்டிபிஷியல் கலர்ஸ். இங்க யூஸ் பண்ற இங்க இருக்கிற எல்லா கேக்ஸுமே நேச்சுரல் கலர்ஸ் வச்சு பண்ற கேக்ஸ் தான். சாக்லேட் கேக்ஸ். அப்புறம் நாங்க வந்து என் பையனும் பொண்ணும் வந்து அந்த டைம்ல ஆளுக்கு ஒரு கப் கேக் வாங்கி சாப்பிட்டாங்க. ஆக்சுவலி நாங்க இங்க எதுக்கு வந்தோம் அப்படின்னா, என் பொண்ணு பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்றதுக்கு தான். இது வந்து ஆர்டர்லாம் இல்லை, நாங்க அங்க இருந்த டிஸ்பிளேல இருந்த ஒரு கேக் தான் வாங்கினோம். அண்ட் இவங்க வந்து அந்த கலர் போட்ட கேக்லாம் செஞ்சு தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா டிஸ்பிளேல இருந்தது எல்லாமே வந்து நேச்சுரல் கலர் கேக்ஸ் தான். அது தவிர்த்த சாண்ட்விச், ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட குக்கீஸ், இது எல்லாமே இருக்குது. இந்த பர்டிகுலர்லி இந்த ஸ்ட்ரீட்ல வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. இந்த பேக்கரி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டிங் சென்டரா இருக்குது. நீங்க வந்து சூரரை போட்டர்ல வந்து விவர் சொல்லுவார்ல, சூர்யா சொல்லுவார் இல்லையா, ஏதாவது காலேஜ் பக்கத்துல பேக்கரி போட்டாதான் ஓடுன்னு, அதே மாதிரி இது காலேஜ் பக்கத்துல போட்ட பேக்கரி தான். சூப்பரா ஓடுது. நீங்க 2 கேக் வாங்கிட்டு 1 hour உட்கார்ந்தாலும் ஓனர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நாங்க வந்து இங்க என்ன கேக் வாங்கினோம் அப்படின்னா குனாஃபா கேக் தான் வாங்கினோம். ஆக்சுவலி அவர் ரெயின்போ கேக் தான் கேட்டா, அதனால நாங்க ஒரு ரெயின்போ டாப்பிங்க நாங்களே பண்ணி அதுக்கு மேல வச்சாச்சு. ஸோ இனிமே இந்த மாதிரியான கலர்ஃபுல் கேக்ஸ் வாங்க வேண்டாம்னு நாங்களே நினைச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான பாம்பே பத்தின டிஃப்ரெண்ட் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.